வா ஏன் வீடியோ போட்டு கட் பண்ணாதீங்க காசு யார் தருவா? காசு சரி ஓகே வந்து பட்டு வா உள்ள வா. உன்னை பத்தி தான் ஓடியாராம் பாருவா. நான் தூக்கிறேன், நீ போ. வா 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 உட்காரு. இன்னைக்கு பட்டு வந்து 2ல் 1 பண்ணிடலாம். இன்னும் 2ல் 1 வச்சு செஞ்சிடலாம். இன்னைக்கு பட்டுவா என்ன பண்றேன்னு பாருங்க. உட்காந்துட்டே இல்லையா நீ? அம்மா நீங்க வீடியோ எல்லாம் கட் பண்ணாதீங்க, ஆன்ல வச்சுக்கோங்க. என்ன நடக்குதோ நடக்கும். சாமி என்ன நடக்குது? வலிக்குது. என்னது இது? என்ன இது? இது என்னது இது? வலிக்குது அம்மா. வலிக்குதுன்னு சொல்றேன். போட்டனா அப்படியே பொம்மையும் கூட இவ்வளவு முடி இருக்காது, உனக்கு அதிகமா இருக்குது. முடிய பிடிச்சி இருக்கிறான் அம்மா. என்ன உனக்கு என்ன முடி வளர்க்கணும்னு ஆசையா? இல்ல ஏதாவது படத்துல முடி வளர்க்க சொல்லிக்கிறாங்களா உன்ன? சொல்லிட்டேன். என்னன்னா எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், எத்தனை மாசம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இது வெட்டு இது வெட்டு இது வெட்டு இது வெட்டு வெட்டு வெட்டுன்னு சொல்றேன். ஆனா வெட்டுறேன் நீ. வலிக்குது பைத்தியமா நீ? இது இதெல்லாம் என்னது இது? வெய்யடுன்னு சொல்லிட்டேன். வலிக்குதுடி. ஆட்டுதாடியா? ஏதோ ஒரு ஸ்டைலா வச்சுக்கிறேன்ட்டு கேவலமா இருக்கும். பட் உண்மையாவே நல்லாவே இல்லை. கமெண்ட்ல எப்படிலாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. தலை செய்ய மாட்டியா, முடி வெட்ட மாட்டியா அப்படி சொல்லிட்டு. ஏன் தான் இப்படி பண்ற? கும்முடியே போடலாம் பாக்குறேன். முடி 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 பாரு, முடிய பாரு. எதுவும் பண்ணாத, மூஞ்ச காமி. இப்ப காமி பாருங்க, இவன் மூஞ்ச பாருங்க. பாருங்க இப்ப பாருங்க. இது பண்ண அது அட்ஜஸ்ட் பண்றேன். வச்சிர வச்சுங்க அவ்வளவு போட்டு. அது அட்ஜஸ்ட் பண்றீங்க. அப்ப அப்படி பிச்சி இருக்கற பாரு. என்ன அடிச்சா பின்ன ஒண்ணு அடிப்பாங்க. அம்மா முடியல பிச்சி எடுக்க கூடாதா? அப்ப என்ன அடிச்சா இல்ல அதான். அது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, முடி இன்னைக்கு வெட்ட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகும். நீ பாரு, மாசத்துல 1 தடவை இல்ல 2 தடவை வெட்டணும்னா ஒரு டெய்லி போய் சலூன் கடையில போய் உட்காந்து கடை வெட்டு வெட்டுன்னு சொல்றேன் நானு. எங்களை மாதிரி என்ன வருஷத்துக்கு 1 தடவை முடி வளர மாட்டேது. உங்களுக்கு எல்லாம் எப்ப வெட்டினாலும் டெய்லி வளருது. வாரம் வாரம் உண்மையா பொய்யா? வாரம் வாரம் வளருதா இல்லையா? இன்னைக்கு வெட்டி விட்டா நாளைக்கு வளருதா இல்லையா? இப்ப என்ன இப்ப வெட்டி விடணும். போ நீ போன. சரி ஒரு 2 நாள் ஆகட்டும். 2 நாள்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப நீ போ, சலூன் கடைக்கு போய் முடி வெட்டி வர. நான் வீட்டுக்குள்ள உனக்கு சேர்க்க மாட்டேன். சரிப்பா எப்பா உனக்கு சலூன் கடைக்கு போக பிடிக்கலன்னா சொல்ல, நான் சிசர் எடுத்து வந்து வெட்டி விட்டுறேன். நான் இப்ப அதான் பண்ண போறேன். சீரியஸா தானே பேசிட்டு இருக்கேன். என்னடி வெட்டுது பாரு, இந்த தாடி எல்லாம் நல்லாவே இல்லை. வெட்டுறம்பா இருப்பா. இது உள்ள ஏதாவது பூச்சி பூந்தா கூட தெரியாது சத்தியமா. அப்ப எப்படி தெரியுமா இருக்கா? அப்படியே உள்ள போதா முடி வெட்டுறியாப்பான்னு கேளுடா. ஏன்பா முடியே வெட்ட மாட்டேன்னு கேளு. பேன் பாக்குறான் பாரு மண்டே. வலிக்குது வச்சு வலிக்குது. அப்புறம் பேனு பூச்சி வண்டு எல்லாம் பூந்து எது பூந்தாலும் தெரியாது மண்டையில. வலிக்குது அப்பத்தால வலி. நீ கேட்டா நல்ல கமெண்ட்ல உங்களுக்கு பதில் சொல்லு. வெட்ட போறாங்கறா. கேட்டிங்களா இல்லையா கமெண்ட்ல? ஏன் பட்டு வந்து சீவ மாட்டாங்களா, முடி வெட்ட மாட்டாங்களா? மாட்டாங்க. சொல்லி கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நேற்று சொல்லல, மாசம் கணக்கா சொல்லிட்டு இருக்க இந்த முடியை வெட்டுன்னு வெட்டவே மாட்டாங்க. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா உன தர பூச்சி ஈத்துன்னு போயின்னே இருப்பேன். ஏய் கடிக்காத ரக்கம்னு சும்மா சொல்லு. நீ ஏன் எழுந்து போயிட்டுனா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இல்லைன்னா நான் உண்மையாவே தர பூச்சி ஈத்துன்னு போயின்னே இருப்பேன். நானு சொல்லு, என்ன முடிவு ஏதாவது முடிவு பண்ணி இன்னடி ஒண்ணு இந்த மாதிரி இல்லாம உனக்கு வீடியோ எடுக்கணும். எனக்கு தெரியும். உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏந்து போ. சரி நான் எதுவுமே பண்ணல, ஏந்து முடி வெட்டணும். போ. இவங்க ஒன்னு அழகா முடி வெட்டி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம். தெரியுமா தெரியாதா?
ஐயோ சப்ஸ்கிரைபர்லாம் உன்னை முடி வெட்ட சொல்றாங்க. கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற சப்பா. நீ தானே படிக்கிற என்னை விட நீ தான் ஏய் பிளேடு போடாதடி எப்பா கம்முனு இருக்கு. வா ஏன் ஐயோ அம்மா வீடியோ போட்டு கட் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். சரி, போ. ஐயோ ஏய் அம்மா காசு யார் தருவா? காசு யார் தருவா? முடி வெட்டிட்டோம். இப்போ கடை திறந்திருக்கும்ல? சரி வெட்டுறேன். என்ன வெட்டுற? கடை திறந்திருக்குமே திறந்திருக்காதா? வெட்டுறேன். போ போ, கடை திறந்து போய் முடி வெட்டிட்டோம். போ. சரி வெட்டுறேன். போறேன். செப்பல போட ஒரு எப்பா. முடி வெட்டினாலதான் உன்னை உள்ளே சேர்க்க மாட்டேன் நானு. சரி ஓகே. இப்போ இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஆட்டை தாண்டி தான் சொல்லிட்டேன். சரி வெட்டுறேன். எங்க வர உள்ளே வராது. போ சரி. வண்டி எடுக்க விடாண்டி எப்பா. வண்டி எடு. காசு என்ன காசு? காசு வந்து குத்துக்கலாம். நீ உள்ளே வராத இந்த முடி வெட்டிமான்னு சொல்றல. சரி நான் போய் வெட்டியா இருக்கும். எதுக்கு டார்ச்சர் பண்ற? நான் வெட்டுறேன். எனக்கு தெரியாது நீ வெட்டின்னு வரணும் முடி. போ. ஏய் முடினா வலிக்குது. புடிச்சு இழுக்குறா. நான் உனக்கு புடிச்சு இழுக்குறா. போ. நடிக்காத bro. இப்போ கடை திறந்தில்லன்னு என்கிட்ட போய் மட்டும் சொல்லாத. தயவு செஞ்சு சொல்லிட்டேன். ஒரு கடை திறந்திருக்கா இன்னொரு கடைக்கு போய் வெட்டிடணும். வழியில் ஒரு கடையில போட்டு என்கிட்ட வந்து காவை பேசிட்டாங்க. சரி போ. புரியுதா? பட்டு எப்படியோ தள்ளி அமிச்சிட்டு முடி வெட்டுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் 4 மணிக்கு முடி வெட்ட அமுச்சு விட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 5 ஆகுது. இப்போ தான் வந்திருக்காங்க. ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். முடி வெட்டுற கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேராக இப்போ வந்து உள்ளே நான் சேர்க்கல. அப்படியே குளிச்சுட்டு வர சொல்லிட்டேன். நான் இப்போ குளிச்சுட்டு இப்போ வருவாங்க பாருங்கள். எப்படி அவங்க வராங்கன்னு பாருங்கள். நல்லா தான் இருக்குது. என்னன்னா நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா மாதத்தில் 2 டைம் முடி வெட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு டைம் கூட வெட்ட மாட்டுறாங்க. நீங்களே சொல்லுங்கள். அப்படியே காடு மாதிரி வளர்ந்துருக்கு. அப்படியே பொதாராட்டம் உள்ளே என்ன பூந்தாலும் தெரியாது போல் அவ்வளோ முடி இருக்குது. தோருக்கு மெயின் ரோட்டில் போயிட்டு சலூன் கடையில் போயிட்டு முடி வெட்டுறதுக்கு அப்படி பால் மாறுறாங்க. ஏதாவது வேண்டுதலாக இருக்கணும், இல்லை ஷூட்டிங்கில் வந்து மூவியில் ஏதாவது நடிக்கிறதுக்கு முடி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு அவ்வளோ முடி வளர்க்கணும்? அதனால தான் இன்றைக்கி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக சொல்லி தருத்தி விட்டேன். முடியும் வெட்டின்னு வந்துட்டாங்க பாருங்கள் நீங்களே. நான் மட்டும் சொல்லலை, அம்மாவுமே அடிக்கடி வந்து போயிட்டு முடி வெட்டுப்பா முடி வெட்டுப்பா முடி வெட்டுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து துளி கூட கேட்க மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஏதோ ஞான உதயம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்துச்சு போல். அதான் போயிட்டு முடி வெட்டிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நல்லா தான் வெட்டிட்டு வந்திருக்காங்க. ஓகே, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி வந்து 6 ஆச்சு. இப்போ வந்து பட்டோடைய வந்து இன்னொரு முகத்தை உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். பட்டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுலாம் இப்படி வா, உன் முகத்தை காமி. இப்போ பாருங்க பட்டோடைய ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இப்போ ஏதோ முடி வருது கையில. விளையாடு போ. சரி ஓகே, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் தேவலாம். பாருங்க பட்டு மண்டையெல்லாம் பார்த்துக்கோங்க. முடி வெட்டிட்டு வந்துட்டாங்க. ஏதாவது அதிசயம். இப்போ பாருங்க ஆட்டுத்தாடியை பாருங்க வெட்டிட்டாங்க. அது என்னன்னா வச்சுங்களேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன். என்னன்னா நம்ம லவ் பண்றப்ப நம்மள பார்க்கணும் அப்படின்ட்டு கல்யாணம் தான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் வேஸ்ட் பண்ணணும்? ஓ, ஏன் வேஸ்ட் பண்ணணும்ட்டு வெட்டலையா? அப்படியே இல்லை, சும்மா சொன்னேன். பால் மாறத்தாலும் சோம்பேறி போயிட்டு உக்காஞ்சிட்டு க்யூவில் வெயிட் பண்ணி அதை வெட்டணும் இல்லையா? ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க முன்னாடி. போயிட்டு வெட்டணும், வெயிட் பண்ணி வெட்டணும். அதுக்கு தான் வேணுமனே பால் மாறும். இப்போ எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு இல்லையா? மூஞ்சில வந்து ஃபேஸ் இருக்கிறது தெரியாது. என்னப்பா மூஞ்சி ஃபுல்லாக முடியா இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்கு இல்லையா? பட்ட ஹாய் சொல்டா. கமெண்ட்ல கேட்டிங்க இல்லையா, முடி வெட்ட மாட்டியா, சீப்பு போட்டு தலை சேர்க்க மாட்டியான்னு. மெயினாக உங்களுக்காக தான். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.